திருமணம் தள்ளி போறதோட அடிப்படையான காரணம் என்ன சார்? உங்களுடைய ஜாதகத்தில் திருமண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் வலுவிழந்திருந்ததுனாலோ அல்லது அந்த கலஸ்தர ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலோ அல்லது பெண்களுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டது அப்படின்னாலோ வரன் வரும். ஆனால் எந்த வரனும் முடிவாகாமல் திருமணமாகாமல் வந்த வரனுக்கு திருமணமாகும். ஆனால் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் தடங்கள் இல்லாமல் தாத்பரியமாக கௌரவமாக சந்தோஷமான வகையில் ஒரு ஆடம்பரமான திருமணம் அமையணும் அப்படின்னா வணக்கம். ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நம்ம அவசியமாக புரிஞ்சிக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய ஆன்மீக தகவலை தெளிவான முறையில் நமக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திருமணம்ன்றது நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு அடுத்த அத்தியாயத்துக்கு போகக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது சார். திருமணத்துக்கு பொதுவாக சொல்லக்கூடியது அழகான பொண்ணு இருக்கணும், அழகான ஆண் இருக்கணும், நல்ல சம்பாதிக்கணும், அறிவு இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல குடும்பம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்தும் நாங்கள் எத்தனையோ வரன்களை பார்க்குறோம், தள்ளி தள்ளி போகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய நிறைய நபர்கள் நீங்களே ஜாதகம் பார்த்து அவங்களுக்கான நல்ல திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருப்பீங்க சார். அப்படி தள்ளி போகிறதோட அடிப்படையான காரணம் என்ன சார்? திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அந்த யோகம் அப்படிங்கிறது 100க்கு 99 பேர்த்துக்கு கண்டிப்பாக யோகம் இருக்கும். திருமண வாழ்வு அப்படிங்கிறது நல்ல முறையில் அமையும். ஆனால் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயம் பண்ண முடியாமல், அப்படி நிச்சயம் அப்படிங்கிற பரிசம் போட்டதுக்கப்புறம் வருஷ கணக்கில் திருமணம் நடக்காமல் தாமதமாகக்கூடிய அமைப்பு எதனால் வருது அப்படின்னா பல்வேறு விதமான காரணங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தில் திருமண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் வலுவிழந்திருந்ததுனாலோ அல்லது அந்த கலஸ்தர ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலோ அல்லது பெண்களுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டது அப்படின்னாலோ வரன் வரும். ஆனால் எந்த வரனும் முடிவாகாமல் திருமணமாகாமல் வந்த வரனுக்கு திருமணமாகும். ஆனால் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் தடங்கள் இல்லாமல் தாத்பரியமாக கௌரவமாக சந்தோஷமான வகையில் ஒரு ஆடம்பரமான திருமணம் அமையணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் சுத்தமாக இருந்துகிட்டு இருக்கணும், அல்லது 2ஆம் இடத்துல பாவ கிரகம் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கணும், அல்லது 2ஆம் இடத்துல சுப கிரக ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம் நல்ல அமைப்பில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானம் சுத்தமாக இருக்கணும். பெண்களுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானம் சுத்தமாக இருக்கணும். இது எல்லாமே சுத்தமாக ஸ்தான பலத்தோடு இருந்துகிட்டு இருந்தால் கூட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல பாவ கிரகம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கணும், அல்லது பாவ கிரகத்தோட பார்வை இல்லாமல் இருந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் அந்த ஜாதகைக்கு காலத்தில் கல்யாணம் நடக்கக்கூடிய கெட்டி மேளம் கொட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நல்ல விதமாகவே அமையும். அதே சமயம் இந்த மாதிரியான நல்ல அமைப்புகள் இருந்து கூட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படுது, தாமதம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துன்னு வைங்களே, அந்த மாதிரி உள்ளவங்க பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஜாதகப்படி அம்சம் நவாம்சம் திரிகோண நிலைகளை கணித்து அதுக்கு தகுந்த பரிகாரமோ அல்லது வழிபாடுகளை வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும். இப்போ எனக்கு கடந்த காலங்களில் ஜாதகம் பார்த்தவங்க, அதாவது திருமண ஸ்தானமோ பஞ்சம ஸ்தானமோ திரிகோண ஸ்தானமோ நல்லபடியில் இருந்துன்னு வைங்களே, அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற பேச்சோ அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சியோ எடுக்காமல் இருந்தால் கூட அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது தானாக தேடி நல்லது நடக்குது அப்படிங்கிறது அனுபவ உண்மை. கடந்த காலங்களில் கோயம்புத்தூரில் சுமார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஜாதகம் பார்த்துருக்காங்க. அவங்க முன்னாடியே ஜாதகம் பார்த்துருக்கிறது எனக்கு தெரியல. அவங்க இந்த மாதிரி நான் வரன் பார்க்கணுங்க, என்னுடைய பொண்ணுக்கு வரன் அமையாமல் வந்துட்டு இருக்குது, அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் எங்களுக்கு. என் பொண்ணுக்கு அதாவது அவர் ஸ்கூல் ஹெச்எம்மாக இருந்திருக்காரு, தலைமை ஆசிரியர் இருந்திருக்காரு. இப்போ அவர் இல்லை, அந்த தலைமை ஆசிரியருடைய மனைவி அந்த டீச்சரும் அந்த பொண்ணும் இந்த மாதிரி கல்யாண சம்பந்த விஷயங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள், ஆம்பளை இல்லாத வீடு, பரிகாரம் பண்ணியாவது நாங்கள் உடனே திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த டீச்சர் அந்த ஆசிரியை கேட்டிருந்தாங்க.
அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது திருமண ஸ்தானமோ, கலஸ்தர ஸ்தானமோ, மாங்கல்ய ஸ்தானமோ, பஞ்சம ஸ்தானமோ, பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமோ, அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானமோ பாதிக்கப்படாமல் அதில் ஒன்றுக்கொன்று யோகமாக இருந்ததுனால உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது தானாகவே வீடு தேடி வரும்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அவங்க 2 பேருமே தனி பெண்ணாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஆறுதலாக இருந்தது. ஆனால் தானாக எப்படி திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கவலையில் தான் அவங்க போயிருந்துருக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்க என்னுடைய பொண்ணுக்கு திருமணம், அதாவது நாங்கள் தேடாமலேயே நல்ல இடத்துல ஒரு அமைப்பில் திருமணம் நடந்ததுன்னு சொன்னாங்க. எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒருவர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது சிங்கப்பூர்லேருந்து ஒருவர் ஜாதகம் பார்க்குறாரு. அதாவது அவருடைய தாயார் ஜாதகம் பார்க்குறாரு. தாயார், அவருடைய அண்ணாருடைய மனைவி, இவங்கெல்லாம் ஜாதகம் பார்க்குறாங்க. அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இவருக்கு திருமணம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த இடத்தை விட எதிர்பாராத இடத்துல திருமணம் நடக்கும், மனசுக்கு பிடிச்ச இடத்துல மனைவி அமைங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவருக்கு ஒரு இடத்துல இதே கோயம்புத்தூரில் அதை பொண்ணு பார்த்து, அதாவது நிச்சயம் பண்ணக்கூடிய அமைப்பில் இந்த அம்மாளும் இந்த அண்ணனுடைய மனைவியும் ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து உறுதி பண்ணுறதுக்காக இவங்ககிட்ட பேசுகிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பொண்ணு பார்த்தீங்க, பொண்ணு ஃபோட்டோவில் அனுப்பிச்சுக்கிறீங்க, இருந்தாலும் அந்த பொண்ணை நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமல்ல அப்படின்னு சொல்கிறாரு சிங்கப்பூர் மாப்பிள்ளை. அப்போ என்ன பண்ணுறாரு, அவரே ஒரு முறை கோயம்புத்தூருக்கு வர்றாரு. இந்த பொண்ணை பார்க்குறதுக்காகவே வந்தவர் முதல் நாள் இரவு ஒரு அறை எடுத்து, ஒரு ஹோட்டலில் அறை எடுத்து தங்குறாரு. அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு எந்த பொண்ணை திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறாரோ, அதாவது பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்களோ, அம்மா அம்மா அவருடைய அண்ணன் சம்சாரமெல்லாம் எந்த குடும்பத்தில் பொண்ணு பார்த்துருக்காங்களோ அந்த குடும்பத்தில் அந்த பொண்ணை போய் சந்திக்கிறதுக்கு அவங்க கொடுத்த நேரம் காலையில் 11 மணி. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சவர் 6 மணிக்கே அந்த பொண்ணை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. எதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறாரு, 11 மணி அப்படின்னா உடை அலங்காரம் பண்ணி மேக்கப் பண்ணி அவங்க சிவி சிங்கார் செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம யதார்த்தமாக தமிழ்நாட்டு பொண்ணு அப்படிங்கிறத யதார்த்தமாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு வந்துடுது. அதனால் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த முகவரியை வச்சுக்கிட்டு 6 மணிக்கே கிளம்பிடுறாரு. 6 மணிக்கு அவர் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் அறையிலிருந்து சுமார் ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல போய் குறிப்பிட்ட தெருவுக்கும் போயிடுறாரு. குறிப்பிட்ட தெருவில் போய் அந்த டோர் நம்பர் இருக்கும் இல்லையா, கதவு என்ன கண்டுபிடிக்க முடியாமல் சின்ன சந்தேகத்துக்காக யாராவது கேட்கலான்னு பார்க்குறாரு. அப்போ ஒரு வாசலில் ஒரு பொண்ணு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இந்த டோர் நம்பர், இந்த கதவு என்ன எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. பக்கத்து வீடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, அதாவது தமிழ்நாட்டுக்கே உண்டான பண்பாட்டுப்படி, அதாவது ஒரு பயம், ஒரு நாணம், ஒரு வெக்கத்தில் அந்த பொண்ணு உள்ளே போயிடுறாங்க. அதாவது பாதி சொல்லியும் சொல்லாமல் இந்த வீடு தான் அப்படின்னு காமிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு போகிறாரு. குறிப்பிட்ட பொண்ணை பார்க்குறாரு. இவர் நினச்ச மாதிரி அந்த பொண்ணு எந்த அலங்காரம் பண்ணாமல் யதார்த்தமாக இருக்குது. பார்த்துட்டு வர்றாரு. அப்புறம் இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ரூமுக்கு வந்தவுடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்த ஊரில் அதே தெருவில் அந்த பொண்ணை நான் திருமணம் பண்ணுறேன். ஒரு சின்ன திருத்தம், அதாவது எந்த கதவு எந்த டோர் நம்பரில் பொண்ணு பார்க்க போனோமோ அதுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வீடு தள்ளி முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தது. அந்த வீட்டை பொண்ணை தான் நான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லிடுறாரு. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அதாவது அந்த மாப்பிள்ளை பையனுடைய தாயார் எவ்வளவோ அவருக்கு எடுத்து சொல்லி கூட இவர் ஒரே பிடிவாதமாக, அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரணதேவின்னு அப்படின்னு வசனம் பேசுகிற மாதிரி அந்த கோலம் போட்ட பொண்ணு தான் வேணும்னு உறுதியாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை சம்மந்தம் பேசி திருமணம் பண்ணினாங்க. எந்த விதமான சீர் சிறப்பும் இல்லாமல் இவரே எல்லா விதமாக ஏற்றுக்கிட்டு அந்த பெண்ணை திருமணம் பண்ணி இன்றைக்கி ரொம்ப நல்ல முறையில் வாழ்ந்துட்டுருக்காரு, எந்த விதமான குறையும் இல்லாமல். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, எந்த தலைமை ஆசிரியருடைய மனைவி ஆசிரியர், அந்த டீச்சர் தன்னுடைய வயசுக்கு வந்த பொண்ணை அழைச்சிட்டு இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு கவலைப்பட்டு கேட்டாங்களோ, அந்த ஜாதகத்தை பார்த்து எந்த விதமான பரிகாரம் வேண்டாங்க, தானாகவே திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் சொல்லி கூட அவங்க ஆறுதலாக எடுத்துக்கிட்டு அதை முழுமையாக நம்பாமல் இருந்தாங்களோ, அவங்களுக்கு இந்த மாதிரி, அதாவது 10 பைசா செலவில்லாமல் மிகப்பெரிய கௌரவத்தோடு வெளிநாட்டு மாப்பிள்ளை, ஏதாவது ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா போதும்னு நினச்சவங்களுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி கிடைச்சது அப்படிங்கிறது உண்மை. இது எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, நாம் ஜாதகம் பார்த்து சொன்னதுனால தான் இந்த மாதிரி வரன் கிடைச்சது அப்படின்னு கிடையாது. அவங்களுடைய ஜாதகத்திலேயே அந்த மாதிரி யோகம் இருக்கும் பொழுது அந்த யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பலிக்கும் அப்படிங்கிறது தான். அந்த டீச்சர் கூட திருமண செலவுக்கு எந்த செலவுமே எனக்கு ஆகலை சார், அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுக்குறேன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்தாங்க. ஆனால் நான் அது வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டோம்னா, அதாவது திருமண செலவு ஆகலை அப்படிங்கிறத விட எனக்கு அன்பளிப்பு அப்படிங்கிறத விட ஜாதகப்படி சாஸ்திரப்படி சொன்னது நடக்குது, சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை நினைக்கும் பொழுது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் எவ்வளவு அன்பளிப்பை கொடுத்திருந்தால் கூட சாஸ்திரம் அப்படிங்கிறது சத்தியமானது, உண்மையானது அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய நிச்சயமானதுனால, அதுவும் நான் ஜாதகம் அப்படிங்கிறது தான்
தானாக பார்க்கறத விட, அதாவது அடிப்படையிலே நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக பாதையில் போகிற எந்த ஒரு மனசாலையும் பார்த்து ஒரு சில விஷயங்களை நான் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால என்னுடைய ஆராய்ச்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆன்மீகம்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேருக்கு பயமாக இருந்துட்டு இருக்குது. திருமண வாழ்க்கை அமைய மாட்டேங்குது. திருமண வயசு கூட அந்த திருமண யோகம் கூட திருமணம் நடக்க மாட்டேங்குது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்த வழிபாடுகளோ, அதற்கு தகுந்த சின்ன சின்ன பரிகாரங்களோ செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் உறுதியாகுது. அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மையா இருந்துட்டு இருக்குது. இந்த கோலம் போட்ட பொண்ணுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு எவ்வளவோ வசதி இருந்தது, அழகு இருந்தது, எல்லா விதமான அமைப்புகள் இருந்தது, அப்பா இருந்தது, அம்மா இருந்தது. இந்த பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கோலம் போட்ட பொண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பா இல்லை, ஒரு சில குறைகள் இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு நிறைவான இடத்துல திருமணம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த யோகம்தான். ஒரு மனுஷாலுடைய ஜாதகத்தில் நவ கிரகங்கள் சாதகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர் சந்தோஷமான வாழ்க்கையை, முன்னுதாரணமான வாழ்க்கையை, முன்னேற்றமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் அப்படிங்கிற எழுத்து இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் திருமணம் சம்பந்தப்பட்ட காலங்களில் சரியான வகையில் நீங்கள் சாஸ்திரம் அல்லது ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் சரியான பாதை, நீங்கள் பாதை மாறி போய்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு நல்லதொரு காலம் கிடைக்கக்கூடிய, நல்லதொரு பாதை கிடைக்கக்கூடிய, நல்லதொரு மணமகள் அல்லது மணமகன் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகத்துவம் உங்களுடைய ஜாதகத்திலேயே இருக்குது அப்படிங்கிறது உண்மை. திருமண தடை பற்றி பேசும்போது ஒரு பாசிட்டிவான கதையாவே எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. காலமும் நேரமும் கை கூடுச்சுன்னா நிச்சயமா திருமணம் நடக்கும் அப்படின்றது தெளிவாக. இது கதையல்ல, உண்மை அப்படிங்கிற விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது உண்மையான விஷயம்தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திருமணம் மட்டுமல்ல, காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூட ஒரே உறுதியாக உள்ளவங்க அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கைகூடி வராமல் கவலைப்பட்டிருக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். ஆனால் யாருடைய பெயரும் சொல்ல விரும்பலை. ஆனால் நிறைய பேர் நிறைய பாதிப்பு இருக்கக்கூடிய அமைப்புகளில் நானே நம்ப முடியாத நல்ல நல்ல மாற்றங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்குது அப்படிங்கிறத உண்மை. அதனால் இது கேட்கறதுக்கு உங்களுக்கு கதையாக இருந்தால் கூட, பார்க்கறதுக்கு வேடிக்கையாக இருந்தால் கூட, அவங்களுடைய வாழ்க்கையில் ஜோடிக்க முடியாத ஒரு ஜோடி பொருத்தம் கிடைச்சது அப்படிங்கிறது இந்த ஜாதக பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வருத்தம் இல்லாமல் பொருத்தமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே சார், எங்களுக்காக ஒரு நல்ல தகவலையும் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி. திருமண தடை ஆகுது என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெரும் கேள்வி இருந்திருக்கும். அந்த கேள்விக்கான விடையா இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே சேரும். நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.